எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளை செல்வங்களே, தேவ மனிதர்களே, உங்கள் எல்லாவரையும் இந்த ஆராதனையின் ஊடாக சந்திக்கிறதில் பேரானந்தம் கொள்ளுகிறேன். நம் தேவன் விரும்புகிற ஒன்று உண்டானால் 24/7 24 மணி நேரமும் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் எல்லாரும் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். அன்பானவர்களே, அதற்கான பயிற்சியை தான் இந்த பூலோகத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அங்கே போய் ஆல் தி 24 hours 24 மணி நேரமும் அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலும் எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் தான் நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள். கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்து முடித்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி நாம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக யாவையும் அவர் சுமந்து கொண்டார். பாவங்கள், பாரங்கள் சுமை தாங்கி அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணும் பொழுதெல்லாம் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், தம்பி, மகளை கூட்டுக்கிட்டு நேர போங்க நீங்க சிஎம்சி வெள்ளூருக்கு, நான் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேன். அதே போல அங்க என்னுடைய மகளை அழைத்து கொண்டு நாங்கள் குடும்பமாக போன பொழுது அந்த டைரக்டருடைய செக்ரட்டரி மிகுந்த அன்புள்ள ஒரு சகோதரி, வாங்க வாங்க ஐயா சொன்னாங்க
வாங்க, உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்தாயிற்று. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கே தங்குவோம் தெரியலீங்களே சிஸ்டர், ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், எங்கள் வீடு இருக்கு, யாருமே இல்லை, நான் என் கணவர் தான். நீங்கள் குடும்பமாக அங்கே வந்து தங்கிக்கலாம், ஏது வேணாலும் கழுங்க. ஒரு தேவ மனிதனுடைய சொல்லுக்கு அந்த சிஎம்சி மருத்துவமனையின் முன்னாள் இயக்குனராக இருந்த ஐயா ஜானும் சரி, அவருக்கு காரியதரிசியாக இருந்த முன்னாள் சகோதரி எப்சிபா தாமஸும் சரி, யாவையும் எங்களுக்காக செய்தார்கள். அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். அதை எண்ணிதான் மறைந்த போதகர் சந்திரசேகரன் ஐயா, இலங்கையை சேர்ந்தவர், ரொம்ப அருமையாக ஒரு பாடலை இயக்கி உலகறிய அதை பாடினார். எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே, நன்றி ஐயா, நன்றி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, எங்களோடு இணைந்து தூதர்களும் ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், உம் பிள்ளைகளும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோடு இணைந்து ஆராதிக்கும் பொழுது கிருபையை தாரும் அப்பா. இசையில் நீர் ஆசை கொண்டவர், எங்கள் குரலில் மயக்கம் அடைகிறவர். என் பிள்ளை என்னை பற்றி பாடுகிறா, என் மகா என்னை பற்றி பாடுகிறா என்று பூரிப்படைகிறவர் நீர். தயவாக எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆராதனையிலே சகல கனமும், சகல துதியும், சகல மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, அதிகமாக செய்பவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. பாடுங்களேன் பாடுங்களேன். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, அதிகமாக செய்பவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என்
பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே. தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே. தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. அதிகமாக செய்பவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் பாருங்களேன். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. அதிகமாக செய்பவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. என்ன பேரானந்தம்! எத்துணை அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள். யார் என் காரியமாய் போவாய்? யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்படிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னை மீட்க, உங்களையும் மீட்க தன்னையே தந்த அன்புள்ள ஆண்டவர் யாவையும் எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டதா? முடிந்தது. இட் இஸ் finished. முடிந்தது. என்ன முடிந்தது? என் பிள்ளைய பாவக்குழியில் இருந்து தூக்கி கழுவி சுத்திகரிச்சதே, முடிஞ்சிருச்சோ. என் பிள்ளையினுடைய பாரங்கள், கண்ணீர், கவலைகள் முடிந்தது. யார் எனக்கு உண்டு? என்னை விசாரிக்க யாருமே இல்லை. என் நோய் என்னை வாட்டுதையா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா.
சங்கீதக்காரர் 138:8 அப்படிதான் சொன்னார். அதைதான் பாட்டாக வடிவமைத்தார் தெய்வ மனிதன். பாவங்கள் என்ற இடத்துல பாரங்கள்னு கூட சொல்லி நீங்க பாடலாம், தப்பில்லை. என் பாவங்களை சுமந்தீரே, என் பாரங்களை சுமந்தீரே. என்ன ஒரு உரிமை நமக்கு கொடுத்தார். காணியாட்சிக்கு புறமே இருந்த நம்மை கல்வாரி சிநேகம் மாற்றி அமைத்து நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுத்து தொல்லைகளை எல்லாம் நம்ம எல்லையிலிருந்து தூக்கி எறிந்து போட்டு, மகனே, என் மகளே, என்ன ஒரு அற்புதமான தேவன். அததான் ரொம்ப அழகா அவர் பாடுறார் இல்லையா? நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கையில் கொடுத்துடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கையில் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, அதிகமாக செய்பவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. பாடுங்க பாடுங்க. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. பாரங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கதறுதலை கேட்டுட்டாருங்க. உங்களை மறுரூபமாக்கிட்டாரு. அப்படிதான் நான் சொல்லணும். எங்கள் திருச்சபையில் ஒரு அருமையான இசை ஆசிரியர் இருந்தார். அவரும் அவருடைய துணைவியார் 2 பேருமே இசை ஆசிரியர்கள். அவர் ஒரு பாடலை எழுதி இசையும் அமைத்து எங்களை பாட வைத்தார். மறுரூபமானவரே, மறுரூபமாக்கிடுமே. பாவக்குழியில் சாபக்குழியில் இருந்த நம்ம எல்லாம் மறுரூபமாக்கும்படி வந்த இயேசுநாதர். அந்த ஒரு அருமையான பாடல் இது. கர்த்தருடைய சபை விசுவாசிகளால் எழுதப்பட்டது. அதை நாங்கள் பாடி இசையோடு கூட வெளியிட்டோம். ஒளிவேளையில் அது உண்டு. என்றாலும் இப்பொழுது அந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கிறேன். மறுரூபமானவரே, மறுரூபமானவரே, என்னை மறுரூபமாக்கிடுமே. மறுரூபமலை மேலே என் நேசரை தரிசிக்கவே, என் நேசரை தரிசிக்கவே. மறுரூபமானவரே, என்னை மறுரூபமாக்கிடுமே. மறுரூபமலை மேலே என் நேசரை தரிசிக்கவே, என் நேசரை தரிசிக்கவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுங்க ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுரூபமானவரே, வார்த்தை என்னும் உம் பட்டயத்தால் சாத்தானை எதிர்த்திடவே, உம் வார்த்தையினால் என்னை நீ
ஆயத்தார் சாத்தானை எதிர்த்திடவே உம் வார்த்தையினால் என்னை நிரப்பி தினம் உம் வழி நடத்திடுமே, என்றும் உம் வழி நடத்திடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. மணவாளன் இங்கு வரும் வரையில் விழிப்புடன் காத்திருக்க ஜெப ஆவி என்னும் உம் எண்ணெயினா என்னை நீர் அபிஷேகியும். மணவாளன் இங்கு வரும் வரையில் விழிப்புடன் காத்திருக்க ஜெப ஆவி என்னும் உம் எண்ணெயினா என்னை நீர் அபிஷேகியும். இன்று என்னை நீர் அபிஷேகியும். ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. எவரிபாடி எல்லாரும் ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனவரைக்குள் எந்த தடையும் இன்றி என்னை அழைத்து செல்ல பரிசுத்தம் என்னும் மனவஸ்திரத்தை எனக்கு நீ தந்திடுமே. மனவரைக்குள் எந்த தடையும் இன்றி என்னை அழைத்து செல்ல பரிசுத்தம் என்னும் மனவஸ்திரத்தை எனக்கு நீ தந்திடுமே, இன்று எனக்கு நீ தந்திடுமே. ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுரூபமானவரே என்னை மறுரூபமாக்கிடுமே. மறுரூப மலை மேலே என் நேசரை தரிசிக்கவே, என் நேசரை தரிசிக்கவே. ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுரூபமானவரே 2000 வருடங்களுக்கு முன்பு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களில் பிரதானமான 3 பேர் பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு அந்த ஒலிவ மலைக்கு போனார். அந்த ஒலிவ மலையிலே திடீரென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமானார்.
அவ்விடத்திலே மகிமையான காட்சியை கண்ட சீடர்கள் திக்குமுக்காடி போனார்கள். மறுரூபமாக்கப்பட்டார்கள். மோசே ஒவ்வொரு முறையும் சீனாய் மலையில் ஏறி தேவனோடு சஞ்சரித்து வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்கள் பார்க்க பயந்தார்கள். மோசே தன் முகத்தை முக்காடிட்டுக் கொண்டாரா. தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, குழந்தைகளே, ஆண்டவரோடு உறவாட 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 உங்கள் முகத்தையும் அவர் மறுரூபமாக்குவார். நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்த பாக்கியம் என்னன்னா, ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாம் மறுரூபமாயிடுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதற்காக தான் இந்த ஏஞ்சல் டிவியில ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள், இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆமென், இயேசுவே வாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே நீங்களும் நானும் ஆயத்தமாக்கி மறுரூபமாகும். அழகான வரிகளை எங்கள் அன்பு சகோதரர் எழுதி வைத்திருக்கிறார். மனவரைக்குள் எந்த தடையும் என்று. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணமா? இந்த உலகத்தில் கல்யாணங்கள் நடக்கிறது, என்ன சந்தோஷம். மணப்பெண் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வழக்கத்துக்கு மாறாக அன்னைக்கு பரலோகத்திலிருந்து குதிச்ச ஏஞ்சல் மாதிரி வருவாங்க. சிலர் ஃப்ராக் போட்டுக்கிட்டு வருவாங்க, சிலர் அழகான சித்திர தையலாடைகளை உடுத்தி கொண்டு வருவாங்க. வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு ஜொலிப்பாங்க. மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி என்று சொல்லப்படுகிற திருச்சபை நீங்களும் நானும் தான். அப்போ அவர் நம்ம அழைத்துட்டு போவார். அது என்ன சொல்றார் பாருங்க, பரிசுத்தம் என்னும் ஒரு மன வஸ்திரத்தை அவர் நமக்கு தருவார். அப்படியே கூட அந்த மணப்பெண் அந்த மணவாளனோடு எவ்வளவு ஒரு சந்தோஷமா போவாங்க, கை கோர்த்துக்கிட்டு. அப்படியே அவருடைய தோளோடு தோல் சாய்ந்து கொண்டு அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். என் அருள்நாதர் இயேசு சீக்கிரம் வரதான் போறார். அப்பொழுது நாமும் கூட அவரோடு கூட செல்லதான் போகிறோம். அந்த ஒரு ஸ்டான்ஸாவை பாடிடலாமா? மாணவரைக்குள் எந்த தடையும் இன்றி என்னை அழைத்து செல்ல பரிசுத்தம் எனும் மனவஸ்திரத்தை எனக்கு நீ தந்திடுமே. மாணவரைக்குள் தடையும் இன்றி என்னை அழைத்து செல்ல பரிசுத்தம் எனும் மனவஸ்திரத்தை எனக்கு நீ தந்திடுமே. இன்று எனக்கு நீ தந்திடுமே. ஹல்லேலூயா, அல்லே. எல்லா கைகளை உயர்த்தி அசைத்து நன்றாய் களிக்கூறும் நாள் அது. இங்கேயே நமக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா அந்த மணவாளன் வரும் பொழுது
மனமாட்டியாய் நான் அவரை சந்திக்கும் பொழுது என்ன ஆனந்தம்! ட்ரம்பட், எக்கால சத்தம் அது ஒரு பக்கம் தொனிக்கும். பரலோக தூதர்கள் ஆரவாரம் இடுவார்கள். அப்படியே நான் பறந்து போவேன். ஆஹா! அந்த தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இருள் நிறைந்த இந்த பூமியை விட்டு அருள் நிறைந்த அந்த உலகத்திற்கு அவர் என்னை அழைத்துச் செல்வதற்கு அவரே வெளிச்சம். தீமை செய்தவர்கள் அடங்கி ஒடுங்குவார்கள். அன்பர் இயேசு என்னை மார்போடு அணைத்துக் கொள்வார். அதுதான் ஒரு அருமையான பக்தன். என் தேவன் என் வெளிச்சம். அங்கே இருள் இல்லை, அங்கே எங்கு பார்த்தாலும் அருள்தான். அங்கே கண்ணீர் இல்லை, ரட்சகர் அங்கிருப்பார். என் ஜீவன் நித்திய காலமாக இருக்கும். அதுதான் பாடலாக நாம் பாடப்போகிறோம். பாடலாமா? என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஓ, நீங்கள் ஒருவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தேவன் எனக்கு வெளிச்சமானவர், அவரே என் ரட்சகர், அவரே என் ஜீவனுக்கு காரணமானவர். ஏன் நான் பயப்படணும்? பயப்படாதீங்க. தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வாராம். ஹல்லேலூயா. தாயும் தந்தையும் தள்ளிவிடினும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். நல்ல தைரியமா, அந்த தேவன் எனக்கு வெளிச்சம், அந்த தேவன் என்னை ரட்சிக்கிறவர், அந்த தேவன் என் ஜீவனுக்கு அரணானவர் என்று சொல்லி நெஞ்சு நிமிர்ந்து நல்ல உற்சாகமா சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு காரியத்தை நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளணும். தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருந்தால், தேவன் என் ரட்சகராக இருந்தாள், தேவன் என் ஜீவனுக்கு பாதுகாப்பாக இருந்தாள், யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் என் பட்சத்தில் இருந்தால் யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? அதனால கலங்காதீங்க ஐயா. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், போர்கள், கொள்ளை நோய்கள்,
இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப அருமையான இந்த பாடலை நம்ம பாடினோம். அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நமக்கு விடுதலை கொடுக்கும்படிதான் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார். In the name of Jesus there is power. அவருடைய வல்லமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என் வல்லமையில் எனக்கு அவர் இல்லைன்னா பவர் இல்லை. பவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. அவர்தான் என் பவர். என் பவர் அவர்தான். அதுதான் ரொம்ப அருமையாக there is power in the name of Jesus. அந்த ஒரு கோரஸை நாங்கள் பாடும்போது எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று in the name of Jesus, எல்லா கட்டுகளும் கல்வாரி சிலுவையிலே கட்டவிழ்த்த கர்த்தர் இயேசு என் நடுவில் இருக்கிறார். இந்த ஆராதனையில் அவர் மையம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். நல்ல clap your hand, clap your hand everybody. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Oh, there is power in the name of Jesus. To break every chain, 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 to break every chain. Oh, oh, there is power in the name of Jesus. Everybody sing together, everybody, எல்லாரும். There is power in the name of Jesus. Oh, there is power in the name of Jesus. To break every chain, 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 to break every chain. There is an army rising up, and you are in that army. ஒரு சேனை எழும்புகிறது. அந்த சேனையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். There's an army rising up. There's an army rising up. There is an army rising up. Come on, everybody. To break every chain, 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 break every chain. அப்படியே இருக்கிற இடத்துல நீங்க எல்லாம் எழுந்து நிற்கும்படி காண்பா கேட்கிறேன். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக உங்கள் கட்டுகள் எல்லாம் கழண்டு போகணும். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை விசுவாசிக்கிறவர்கள், Amen. ஐயா எவ்வளவு நாளா கட்டப்பட்டிருக்கையா. நமது ஏஞ்சல் டிவியில் நமது ஆராதனை ஒன்றில் ஒரு அன்பான தேவ பிள்ளை 24 வருடங்கள் குடியில் பாடுபட்டவர் அவர். குடிவெறியில் அலைந்து கிடந்தவர் அவர். ஒரு நாள் பாஸ்டர் சாரா ராஜு ஜான் அவர்களுடைய அப்பம் கிளாஸே நமது ஏஞ்சல் டிவியில் வந்து கொண்டது நிகழ்ச்சியை அவர் பார்த்தார். என்னமோ சொல்றாங்களே அறிக்கை, நம்மளும் கூட சேர்ந்து சொல்லித்தான் பார்ப்போமே, சொல்றதை சொல்றாங்க, சொல்லுவோமேன்னு சொன்னார். 24 வருடங்கள் நான் குடித்துக் கொண்டிருந்த என் குடியை ஒரு நொடியில் என் அருள்நாதர் இயேசு நீக்கி போட்டார். இன்னைக்கு நான் சுகமா இருக்கேன் ஐயா. அன்பானவர்களே,
அது எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் சரி, பில்லி சூனிய மாந்திரிகம் ஏது உங்களை போட்டு வாட்டி கொண்டிருந்தாலும், I tell you today, Jesus died at the cross to break every chain. Hallelujah. அதை உணர்றீங்களா? Come on everybody, stand on our feet. நல்லா எழுந்து நின்று இன்னும் ஒரு விஷயம் நம்ம பாட போகிறோம். அவருடைய வல்லமையில் தான் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. There is power in the name of Jesus. Oh, there is power in the name of Jesus. Oh, there is power in the name of Jesus to break every chain. I love the fun of it. சமாதானம் உண்டாகட்டும். In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் break every chain. Break every chain. Break every chain. Hallelujah. எல்லா தீய வல்லமைகளும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய வல்லமையில் முடங்க வேண்டும், நடுங்க வேண்டும், அடங்க வேண்டும், ஒடுங்க வேண்டும். நல்லா உங்க கை கால்களை நல்லா உதறிட்டு ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அவர்தான் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த காலகட்டங்களிலே அவருடைய அன்பை எண்ணி எண்ணி நினைக்கும் போதெல்லாம் உங்க நெஞ்சம் துள்ளட்டும், உங்க இதயத்தில் கலிகூறுதல் உண்டாகட்டும். அந்த ஆண்டவரை, இந்த கல்வாரி நாயகனை கருத்தாய் துதியுங்கள். கனிவோடு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே என்று அவர் அழைத்துக் கொள்ளட்டும். Thank you for joining with us today. இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரித்தாகட்டும். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனை நாயகர் நம் நடுவில் இருக்கிறார். நாம் ஆராதித்த வேளையிலே அவருடைய சமூகத்தை நாம் நன்கு உணர்ந்தோம். ஆம் பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று அன்றைக்கே ஆண்டவர் சொன்னாரே, அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஆராதனை வீரர்கள் மலிந்து விட்டார்கள், ஆராதனை கூடங்கள் பெருகிவிட்டன, ஆராதிப்போர் எழும்பிவிட்டனர். கட்டாயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். அதேதான் நமது ஏஞ்சல் டிவி 24 மணி நேரமும் அயராது சொல்லிக் கொண்டிருக்கிறது. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களும் இடை விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைகோடி மனிதனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிவிட வேண்டும் என்ற இறை பணியை ஆண்டவனுடைய தூதுவனாக உலகமெங்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த பல வருடங்களாக இந்த இயேசு ஊழியங்கள் நமது ஏஞ்சல் டிவி பல பாடுகளின் வழியாக கடந்து போனதை நாம் அறிவோம். நமக்கென்று சொந்தமான ஒரு இடம் இல்லாமல் வாடகை கட்டிடங்களில், அதிலும் குறிப்பாக மழைக்காலம் வந்துவிட்டால் பட்ட பாடுகள் ஏராளம். நாம் அதை அறிந்திருக்கிறோம். தெய்வாதீனமாக தெய்வ கிருபை காரனோடை பகுதியிலே இப்பொழுது ஒரு நல்ல 8.5 ஏக்கர் இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதில் இப்பொழுது கட்டட வேலைகள் ஆரம்பமாயிருக்கின்றன. முடியும் தருவாயினிலே இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன. வேலை இப்பொழுது சற்று சுணங்கி இருக்கிறது. அதி வேகமாக சென்று கொண்டிருந்தது.
சற்று வேகம் குறைவுபட்டிருக்கிறது. நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும், ஒன்றாக இணைய வேண்டும், நம்மால் ஆனதை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் இதுகாரும் செய்த உதவிகள், ஜெபங்கள், அவைகள் அத்தனைக்கும் நன்றி. கட்டாயம் கர்த்தருக்குரிய பிரதிபலனை உங்களுக்கும் எங்களுக்கும் தருவார். இப்பொழுதும் கூட ஒவ்வொரு ஆராதனையிலே ஒரு பகுதிதான் காணிக்கை பகுதி. இன்றைக்கு நாம் நமது ஏஞ்சல் டிவியிலே நேயர்கள் அத்தனை பேரையும் உற்சாகமூட்டுகிற ஒரு வேளைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதாவது கர்த்தரை கனப்படுத்துவதற்கு பல வழிகளில் இது ஒரு வழி. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆகவே இப்பொழுது இயேசு ஊழியங்களின் கட்டட பணிக்கான வேலைகள் வேகமாக நடக்க நாம் நம்மால் ஆனதை உடனடியாக செய்ய வேண்டும். எனவே ஓர் பிரார்த்தனை நான் ஏறெடுத்த பின்பு திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென காணிக்கைகளை தாராளமாய் ஏராளமாய் அனுப்புங்கள். ஜெபிப்போம். பரலோக தந்தையே, வேலை ஏராளமாய் இருக்கிறது, முடிக்கப்பட வேண்டியவைகள் இன்னும் பல வழிகளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே உமது பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் பேசுகிறீர். உமது பிள்ளைகள் கர்த்தரை கனப்படுத்துகிற இந்த நேரத்தில் நீர் அவர்களை கனப்படுத்தி அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய மன விருப்பங்களையும் நிறைவேற்றும். அப்பா, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பொழிந்தரலும். உமது பிள்ளைகள் எந்த நிலையிலிருந்து கொடுக்கிறார்கள் என்பது ஒருவருக்குத்தான் தெரியும். உள்ளதில் இருந்தோ, இல்லாதத்தில் இருந்தோ, தங்களுக்கென்று இருக்கிறதில் இருந்தோ, ஏது எப்படி கொடுத்தாலும் உமது வார்த்தையின்படியாக உமது பிள்ளைகளை அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படிக்கு நன்றாய் அளந்து திரும்ப அதை அவர்கள் மடியில் போடுவீராக. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணட்டும் என்று உம்முடைய வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். பாடல் ஒன்று பாடப்படும். அவ்வமயம் பொறுமையாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், அப்பா எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா
பாசமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணம் நம்மோடு வருவதற்காக எல்லாரும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்றக்கூடிய நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க என்ன விசேஷமானவனாக அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசரினோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். அப்பா நீங்க என்னோடு இருக்கீங்க. என் வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாம் மாற்ற தேனாக மாற்றுகிறவர். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆம் பிரியமானவர்களே, அடுத்து நாம் மிக முக்கியமான நேரத்திற்குள் போகிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்கள் ஈணும்படி செய்யும். அவருடைய குரலில் இருக்கின்ற அந்த இனிமை, வளமை நமது வாழ்க்கையில் செழுமையை கொண்டு வரும். செழுமை என்பது தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்றார் அன்றைய காலத்தில் வாழ்ந்த 100க்கு அதிபதி. ஆச்சரியமடைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்றார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தருடைய சொல் இன்றைக்கும் நிறைவேறப் போகிறது. ஆகவே பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் வழங்கும் பொழுது அதிலே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும், அதிலே ஆறுதல் புறப்பட்டு வரும், கண்டிப்பு புறப்பட்டு வரும். கருத்தாய் கேளுங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ பாஸ்டர் சாரா ராஜன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை நிறைத்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் நாம் குறிப்பாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மையமாக வைத்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 16:17. இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சிமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்கள் தன்னை குறித்து எப்படியாக நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள் என்பதை சீஷர்களிடத்தில் கேட்கிறதை மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 16, 13, 14. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். சீஷர்கள்
ஜனங்கள் இயேசுவை குறித்து சொன்னதை சொன்னபோது, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார். 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த கேள்விக்கு உடனடியாக சீமோன் பேதுரு அவர்கள் கொடுத்த பதில் 16ஆம் வசனத்தில், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இந்த பதிலை சீமோன் பேதுரு அவர்கள் சொன்னவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள், அதில் குறிப்பாக சீமோன் பேதுரு அவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பதில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ பாக்கியவான். என்னை குறித்து நீ நன்றாக அறிந்திருக்கிறாய். இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் உனக்கு அதை வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு என்ற சீஷன் அவர் இந்த கேள்வியை கேட்கிற அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டார். அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தார். இயேசு கிறிஸ்து கேட்ட இந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலை அவர் சொன்னவுடன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இதை பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளில் இணைந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த வழியில், எந்த முறைகளில், எப்படியெல்லாம் அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார், பிதாவாகிய தேவன் யார், இவர்கள் மூவரும் இணைந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஒரு தேவனை குறித்து, நாம் தொழுது கொள்ளுகிற தேவனை குறித்த ஒரு சரியான அறிவை தேவனாகிய கர்த்தர் நம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பலவிதமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, வேதனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இதை குறித்து நாம் நாகும் 1:7 வாசிக்கிறோம். நாகும் 1:7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். யோவான் 1:48 அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவரை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாத்தான்வேல் உமக்கு எப்படி என்னை தெரியும் என்று கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை பிலிப்பு அவர்கள் அழைப்பதற்கு முன்பதாகவே, அவர் உன்னை கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை நான் பார்த்தேன். அப்போ இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம குடும்பத்தில் சிலர் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பார்க்காம இருக்கலாம், நமக்கு நெருங்கினவர்கள் நம்மை பார்க்க முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், அவரை நம்புகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு பெயர்களையும் அவர் அறிந்திருக்கிறார். யோவான் 10:3 யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை, நல்ல மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை அவர் வழி நடத்துவார். இந்த உவமையில் நல்ல மேய்ப்பன் நானே என்று வேற சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ இந்த நல்ல மேய்ப்பனை பற்றி இந்த உவமையில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, வாசலை காக்கிறவர் அவனுக்கு திறக்கிறார், ஆடுகளும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவர் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை அழைத்தவர் யார்? உங்களை பெயர் சொல்லி, உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு திருச்சபையில் இணைந்திருக்கிற நாம் எல்லாருமே நாமாக திருச்சபையில் வரவில்லை. பல குடும்பங்களில் பிறந்தோம், பலவிதமான வாழ்க்கை முறைகளில் நாம் வாழ்ந்து கொண்டுத்தான் இருந்தோம். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே நம்மை தனிப்பட்ட விதமாக நம்மை பெயர் சொல்லி அழைத்து இன்றைக்கு அவருக்கு பின்பாக நாம் அவருடைய வழியில் நடக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, குழப்பம் அடைய வேண்டியதில்லை. நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஒரு ஆண்டவர். மகளே, மகனே, சாரா என்று என்னை அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு பின்னாலே வா மகளே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் அதை உனக்கு நான் போதித்து உன்னை சரியாக வழி நடத்துவேன் என்று என்னை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். உங்களையும் அப்படிதான் அழைத்திருக்கிறார். நீங்களும் அப்படிதான் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய அழைப்பை நீங்கள் பெற்று, அநேகர் சொல்லுகிற சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தரை அறியாத, இயேசு என்றால் யாரென்றே தெரியாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும்போதே அவர்கள் படித்த பள்ளிக்கூடங்களில் அவர்கள் சந்தித்த பலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னபோது அந்த சிறு வயதிலேயே இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்து
இன்றைக்கு வரைக்கும் வைராக்கியமாக இன்னும் பல குடும்பங்களில் அவர்களுடைய கூட பிறந்தவர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. பல நிலைகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவருடைய வழியில் இன்று வரையிலும் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம்! ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஞானம் படைத்தவங்க இருக்கிறாங்க, வசதி படைத்தவங்க இருக்கிறாங்க, செல்வாக்கு உடையவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமறியாத என்ன ஏன் பேர் சொல்லி நீங்கள் கூப்பிட்டு இன்றைக்கு உம்முடைய மந்தையில், உம்முடைய திருச்சபையில் என்னை ஒரு ஆடாக, ஒரு நல்ல விசுவாசிக்கிற விசுவாசியாக, உம்முடைய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக நீர் என்னை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நெருக்கமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய முறை நம்ம நினைப்போம், என்னை பற்றி யாருக்குமே புரியவில்லை, என்னை பற்றி யாருக்குமே தெரியல, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறேன், எப்படி என் குடும்ப வாழ்க்கை இருக்குது, நான் எவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், என்னை அறிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் உங்களை அறிந்திருக்கிறேன். என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், நானும் என் பிதாவை அறிந்திருக்கிறேன். அப்போ என்னை ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் என்னை பற்றியும் என் பிதாவை பற்றியும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழும்போது எங்கேயோ ஒரு இடத்தில் எதையோ ஒன்றை அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல, என் பிதா இதை என்னை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நன்றாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதை மிக நெருக்கமாக நான் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நான் சரியாக அவரோடு இணைந்து நடக்க கர்த்தர் அந்த அறிவை எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி, அப்பா, பிதாவை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள, உம்மோடு இணைந்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான மகிமையான ஒரு வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் நம்மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, இதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் எவர்களோ, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய திருச்சபையில் நம்ம எல்லாரையும் அவயவங்களாக இணைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் உலகமெங்கிலும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி,
மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தாலும் சரி, ஆசியா கண்டத்தில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்டிருக்கிற நாம் எல்லாருமே தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எந்த தேசத்தை சேர்ந்தவங்க, எந்த பட்டணத்தை சேர்ந்தவங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, செல்வாக்கு உள்ளவர்களோ செல்வாக்கு இல்லாதவங்களோ, அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அது ஒரு தகுதி இருந்தால் போதும். ஆண்டவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், அவ்வளோதான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகும்போது எல்லா விதமான விளக்கங்களையும் அவங்கக்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளுவாங்க. அதை வைத்து தான் அவங்கள அந்த இடத்துல அவங்கள பணியில் அமர செய்வார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கென்று நாம் அர்ப்பணித்து வாழும்போது தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற அந்த அன்பை பார்க்கிற ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனால் அறியப்பட்டவர்களாக உங்கள் பிரச்சனைகளை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அதற்கேற்ற விதமாக அவர் நமக்கு என்னென்ன விதத்தில் என்னென்ன வழிகளில் நம்மை போதித்து நடத்த வேண்டுமோ அந்த வழிகளில் இன்று வரையிலும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளை சில நேரத்தில் பார்க்க மாட்டாங்க. சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம அப்படியே விட்டுருவாங்க. இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களை சரிப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா என்னால் நீங்கள் இந்த உலகத்தில் அறியப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். ஆகவே தான் பல சூழ்நிலைகளிலே, பல நெருக்கமான காலகட்டங்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம், நம்மை உயர்த்துகிற விதம், நம்மோடு இடைப்படுகிற விதங்களை நம்மால் கற்பனை செய்யவே முடியாது. எப்படி ஆண்டவர் இப்படி செய்கிறார், அதுதான் அவர் அறிஞ்சிருக்கிறாரே. நம்ம எவ்வளோ ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம், எவ்வளோ ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறோம். ஆராதனைகளை தவற விடாமல் போயிடுறோம், ஜெபங்களை விடுறது கிடையாது. என்னென்ன விதத்தில் என்னென்ன வழிகளில் ஆண்டவரோடு நம்ம பேச முடியுமோ அந்த விதத்திலலாம் பேசுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், வேத வசனங்களை தியானிக்கிறோம், வேத வசனத்தில் சொல்லப்பட்டவைகளின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கிறோம். இதெல்லாம் எப்படி நாம் செய்கிறோம் என்றால் தேவன் பேரில் நமக்கு இருக்கிற ஒரு தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு தான் இன்னும் ஆண்டவருக்காக நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இன்னும் ஆண்டவர் விரும்புகிறவைகளை நான் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதை தான் சொல்றார், நீ என்ன மாதிரி என் மேல அன்பு வச்சிருக்கிறேன்னு யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு உன்னை பற்றி தெரியும். இந்த உலகத்தில் உன்னை சூழ இருக்கிறவர்கள் மேல் நீ நம்பிக்கை வைக்காமல் பலவிதமான பாடுகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, குடும்பத்தாரால் பிரச்சனை, இன்னும் மனம் திரும்பாத அநேகருடைய வாழ்க்கை முறைகளினாலே பிரச்சனை. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் நீ என் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னால் அறியப்பட்ட ஒரு நபராக இந்த உலகத்தில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளில், எந்த போராட்டங்களில், நெருக்கங்களில் இருந்தாலும் உங்களை அறிகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனுடைய அன்பை விட்டு
நம்மை ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தெய்வீக நம்பிக்கையின் உறுதியான ஒரு அஸ்திபாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் ஒரு உறுதியாக நாம் இருக்கிறோம், திட்டமாக நாம் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், எனக்கு ஆண்டவர் தான் அஸ்திபாரம்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படி ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். பலரும் பலவிதமாக குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். நம்ம பேசாதது சொல்லலாம், நம்ம செய்யாததெல்லாம் செய்தோம் என்று சொல்லலாம். பல விதங்களிலும் அவமானமாக வேதனைக்குரிய வார்த்தைகளை நமக்கு விரோதமாக பொய்யாக குற்றச்சாட்டுகளாக பேசலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அறிவார் என்பது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க அநியாயம் செய்யவே கூடாது, அநியாயம் செய்ய மாட்டாங்க. அநியாயம் செய்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முத்திரை. அவங்கள சீல் பண்ணிட்டாரு, அவங்கள முத்திரை போட்டாரு. மற்றவங்க யார் என்ன விதமான குற்றச்சாட்டுகளை நமக்கு விரோதமாக பேசினாலும் அது ஒன்றும் எடுப்படாது. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த குடும்பத்தில் இந்த மகனை இந்த மகளை எனக்கென்று தெரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று அவரை அறியாமல் வாழ்ந்திருந்த காலத்தில் நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற யாராக இருந்தாலும், மற்றவங்க இவங்க அநியாயம் செய்கிறேன்னு சொன்னாலும் நம்ம அநியாயத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதற்கு ஆண்டவர் நம்மை முத்திரை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக, இந்த உலகத்தில் அநேக முறை நாம் வாழ்கிற சூழ்நிலைகளில் நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம். நாம் யாருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதையும் மறந்து விடுகிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற ஒரு தேவன் இந்த பூமியில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். உலகமெங்கிலும் அநேக தேவ பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு பலவிதமான இடங்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் படிப்புக்கு, அவருடைய எதிர்காலத்துக்கு, அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பலவிதமான தியாகமான ஊழியங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்களால் செய்ய முடிகிறது? ஏன் அப்படி செய்கிறார்கள்? தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு தெய்வீக அன்பை கர்த்தர் இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். எந்த விதத்திலெல்லாம் கணவனை இழந்தவர்களுக்கு அவர்களுக்கு சரியான நியாயத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ, ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில் கணவன் இருக்கிற வரையிலும் அந்த சகோதரிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவர்கள் கணவனை இழந்த உடனே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள்,
அவர்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் பல நேரங்களில் புறக்கணிக்கப்படும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக நியாயம் விசாரிப்பேன், உனக்கு நியாயம் செய்வேன். அதனால இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். என்னை ஏமாத்திடுவாங்களோ, எனக்குரியதெல்லாம் பறிச்சிருவாங்களோ, பயப்படாதீங்க. நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தால் அவர் ஒரு தந்தையைப் போல உங்களுக்கு நியாயம் விசாரிப்பார். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 1:17 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நாம் செய்கிற கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை தான் பிதாவாக நாம் தொழுது கொண்டு வருகிறோம். இன்னைக்கே நம்ம கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பூமியில் செய்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறது போல நாம் செய்வது இல்லை. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யக்கூடாது. இதிலெல்லாம் நம்ம பயந்து, ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் எங்கள் மனம் போல எங்கள் விருப்பம் போல வாழவே கூடாது. ஏன்னா எங்களை நியாயம் தீர்க்கிறவர் நீங்கள் தான்ப்பா. கடைசி நாளில் நீங்கள் எங்களை நியாயம் தீர்ப்பீங்க. அதனால் நாங்கள் ஒவ்வொரு கிரியைகளையும் செய்யும் பொழுது எங்களை நியாயம் தீர்க்கிற உமக்கு பயந்து உம்மை பிதாவாக நாங்கள் தொழுது கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்களில், இந்த உலகம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரதேசிகளாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, பரதேசிகளாக. பரதேசினா என்னது? இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. எந்த நேரத்தில் எதை விட்டுட்டு போகணுன்னாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். அதுதான் உலகம். தேவனுடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. உலகத்தில் எவ்வளோ வீடு வேணாலும் வாங்கலாம், எவ்வளோ பணம் வேணாலும் சேர்க்கலாம், என்ன வேணாலும் சேர்த்தலாம். ஆனால் அது எல்லாமே ஒன்றும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது பரதேசிகள் மாதிரி தான் போகணும், ஒன்றும் கொண்டு போகக்கூடாது. பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரே உமக்காக நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இந்த உலகத்தில் உம்மை தவிர எனக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு நிரந்தரம், உங்கள் அன்பு தான் எனக்கு நிரந்தரம், உங்களுக்காக நான் செய்கிற கிரியைகள் தான் நிரந்தரம். அதனால தான் இந்த உலகத்தில் நம்ம எதையும் எதிர்பார்க்காமல் தேவனுக்காக நம்மால் முடிந்த அளவிற்கு எந்த விதத்திலெல்லாம், எந்த வழிகளிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு எதையெல்லாம் செய்ய அவர் என்னை எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பரதேசியாக வாழ்கிற இந்த உலகத்தில் நித்தியமாக வாழப்போகிற அந்த இடத்திற்காக இந்த உலகத்தில் பயத்துடனே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படிதான். இந்த உலகத்தில் எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரலையே, அந்த ஆசீர்வாதம் வரலையேன்னு சொல்லி அதை நினச்சி நீங்கள் துக்கப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. எல்லாரையும் போல எல்லாரையும் தெரிந்து கொள்றதில்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களில் நடத்துகிறார், ஒவ்வொரு வழிகளில் நடத்துகிறார், ஒவ்வொரு முறைகளில் அவர் நடத்துகிறார். அவருக்கு யாரை எந்த விதத்தில் எந்த வழிகளில் நடத்த வேண்டும் என்பதை நாம் யாரும் அவருக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கல, இவங்களுக்கு ஏன் இந்த நன்மையை கொடுக்கலன்னு சொல்லி நாம் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது. அவருக்கு தெரியும், இவர்கள் இப்படி இருந்தால்தான் என்னோடு கூட இணைந்து கடைசி வரையிலும்
என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே பரதேசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக, தேவ ராஜ்யத்திற்காக நாம் எதையெல்லாம் செய்ய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய சீஷர்கள் எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அதை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டாங்க. அப்போ உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ இந்த உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய முறையை கற்றுக் கொடுக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது ஹானர் பண்ண வேண்டியது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த பிதாவை மறந்துடாதீங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த பிதா தான் உங்கள் மேலெல்லாம் அன்பு வச்சு என்ன இந்த பூமிக்கு அனுப்புனார். நீங்கள் அவரை மறந்துடாதீங்க, அவரை மறந்துடாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவருடைய நாமத்தை சொல்லுங்க, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சூழ்ந்து இருந்தவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கீங்கள்ல. அவங்க எதை கேட்குறாங்களோ அதை நீங்கள் பார்த்து அறிந்து அவங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு தெரியுதில்ல. அப்போ உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு ஏன் இதில் சந்தேகம் வருது? இதில் ஏன் குழப்பம் வருது? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் நன்மையானவைகளை கேட்கும்போது அவர் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு செய்வார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, அது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையில் தேவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. புருஷனை பார்த்தா பயமாக இருக்குது, மனைவியை பார்த்தா பயமாக இருக்குது, பிள்ளைங்களை பார்த்தா பயமாக இருக்குது, எங்கள் சூழல் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. என்னமோ பண்ணுறாங்கப்பா, என்னமோ செய்கிறாங்க, என்னமோ நடக்குது. ஏன் அந்த மாதிரிலாம் பயப்படுறீங்க? தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. தேவனுடைய அபிஷேகம், வல்லமை நம்மை இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா.
எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் அப்பா பிதாவே, உடனே அப்பா பிதா, அது எந்த நேரம் இருந்தாலும் சரி. என்ன இந்த நேரத்துலையே கூப்பிட்றீங்க, நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டார். அப்பான்ட்டா போதும், நம்ம சத்தம் அவருக்கு தெரியும். நம்ம கூப்பிட்ட உடனே புத்திர சுவிகார ஆவி, ஒரு புத்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிகாரம், முழு உரிமை, முழு அதிகாரம், கூப்பிடக்கூடிய அந்த அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பல சூழ்நிலைகளில் நாம் பலரை கூப்பிட முடியாது, கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நாம் எந்த நேரத்திலும் அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிட்டா உடனே நம்ம சத்தத்தை கேட்டு நமக்கு என்ன விதத்திலெல்லாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்கிற ஒரு உரிமையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கம் என்ன, இதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அதை நாம் மறந்து, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, நான் யாரை கூப்பிடுறது, யார்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்கிறது அப்படின்னு நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் அவரோடு இணைந்திருக்கும்படியான ஒரு வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் அப்பான்னு சொன்னால் போதும், பிதாவேன்னு சொல்லிட்டா போதும், என் மக கூப்பிடுறாங்க, என் மகன் கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதை உடனடியாக ஒரு தகப்பனை போல அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசாயா 64 8 இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்பா, நீங்கள் எங்கள் பிதா, நாங்கள்லாம் உங்கள் கையில் ஒரு களிமணம் போல இருக்கிறோம். ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வைத்து எந்த விதமான பாத்திரத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவர் அதை பயன்படுத்துகிறாரோ அந்த பாத்திரமாக அவர் வணைவார். சில நேரத்தில் அதில் ஏதாவது குறைகள் வந்தால் அதை மறுபடியும் அதை உடைச்சி சரிப்பட்டுவார். அப்போ நம்ம எல்லாருமே பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்மை உருவாக்குகிறவர் அவர்தான். இன்றைக்கி நம்ம இந்த நிலையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் தேவ பிள்ளையா எப்படி இருந்தீங்க, எந்த மனநிலைமையில் இருந்தீங்க, எந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருந்துச்சு, எந்த அளவுக்கு நீங்கள் தேவனோட நெருக்கமாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உங்களை ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார். தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், தேவனோடு பேசக்கூடிய ஒரு அபிஷேகம், தேவனோடு நெருக்கமாக பல காரியங்கள், நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நாம் செய்ய வேண்டியவைகளை குறித்து, நாம் இன்னும் எதையெல்லாம் செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு விதத்தில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்தில் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் உலகமெங்கிலும் அவங்க என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல ஊழியம் செஞ்சாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சாலும் சரி, அவங்களா எதுவும் செய்கிறது கிடையாது. அவங்களா எதுவும் செய்யவும் முடியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு வழியாக, எந்தெந்த முறையில் அவர்கள் இருக்கிற இடங்களுக்கு ஏற்ற விதமாக, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக, அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற விதமாக, எந்த விதத்திலெல்லாம் அவர்களை தன் கரத்தில் வைத்து அவர்களை உருவாக்க வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் அவர் உருவாக்குகிறார். அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்தியாவில் எப்படி ஊழியம் செய்ய முடியும்?
மொழி தெரியாதவங்க, பழக்க வழக்கங்கள் தெரியாதவங்க, ஆனால் வந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஆண்டவர் அப்படியே உருவாக்கி இருக்கிறார். நான் அமெரிக்காவில் பிறந்தவர், அதனால் எனக்கு இது இந்தியாவை பற்றி ஒன்றும் தெரியாது, அந்த மொழி தெரியாது, அந்த பாஷை தெரியாது, இவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எப்படியெல்லாம் அவங்கள சீரமைக்கணும், எப்படியெல்லாம் அவங்கள உருவாக்கணும், அதுக்கு முதல் இவர் தன்னுடைய கரத்தில் பிதாவாகிய தேவன் வைத்து அவரவர்களுக்கு ஏற்ற விதமாக அவங்க மனதை மாற்றி, அவங்க சிந்தையை மாற்றி, அவங்க எண்ணங்களை மாற்றி, தங்களுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் மறந்து கர்த்தருடைய கரத்தில் ஒரு கிரியையாக இருந்து எந்த இடத்துல போய் என்ன விதத்தில் ஆண்டவர் விரும்புகிறவைகளை செய்ய வேண்டுமோ அதை தான் இன்று வரையிலும் உலகமெங்கிலும் இருக்கிற ஊழியர்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதில் நீங்களும் நானும் ஒரு நபராக இருக்கிறோம், அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் இந்த குடும்பத்தில் நான் வந்தேன், இந்த குடும்பத்தில் நான் ஏன் பிறந்தேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலமாக தான் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். பல குடும்ப சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கங்கள், பாடுகளின் வழியாக நீங்கள் இன்னும் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட நபராக நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற விதமாக உங்களை மாற்றி அமைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை விட்டு வெளியே வரவே முடியாது. ஏன்னா உங்களை அதற்கென்றே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கரத்தில் உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை உங்கள் குடும்பங்களில் தேவனாகிய கர்த்தர் இனி வரும் நாட்களிலே அவர் நிறைவேற்றுவார். ஆகவே முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ நம்மை இந்த உலகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர், என்னை தெரிந்து கொண்டவர் நீர், என்னை முன்குறித்தவர் நீர். உம்முடைய மகனாக மகளாக வாழ்கிற நான் யார் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் தனித்து அல்ல, நீர் என்னோடு இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னை ஒவ்வொரு வினாடியும் போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் நான் எதை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு தெய்வீக பாதுகாப்பை என் குடும்பத்தில் அவர் தரார். நான் இருக்கிற இடத்துல அவர் தருகிறார். நான் வேலை செய்கிற இடத்துல, நான் தொழில் செய்கிற இடத்துல, நாங்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபையில் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை இந்த பூமியில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து சோர்ந்து போகாமல் அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய வழி நடத்துதலுக்குள்ளாக தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நன்றாக அறிந்திருக்கிற ஒரு தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நான் தேவனிடத்தில் எவ்வளவாக அன்பு கூறுகிறேனோ அவ்வளவாக தேவன் என்னை பற்றி அறிந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கி நீங்கள் திருச்சபையில் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களை யார் என்று அறிந்திருக்கிறார். மற்றவங்க உங்களை அறிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறோம். அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போது அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார்.
நன்றாக அறிந்திருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை மற்றவங்க அறிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் உங்களை முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறதை, அறிவிக்கிறதை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அதனால எத்தனையோ பொல்லாப்புகள், பலவிதமான தீமையான காரியங்கள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையிலும் அந்த தீமைகளுக்கு நீங்கள் உட்படாமல், அந்த தீமைகளுக்குள்ளாக நீங்கள் செல்லாமல், உங்களை ஆண்டவர் எவ்வளவு அழகாக உங்களை முத்திரை போட்டு வச்சிட்டார். என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பரிசுத்தமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்மை தந்தையாக வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க, அதைரியப்படாதீங்க, அவிசுவாசம் அடையாதீங்க. உங்களுக்கு ஒரு தந்தை இருக்கிறார். அந்த தந்தை அவருடைய வருகை வரையிலும், அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேருகிற வரையிலும் உங்களை பத்திரமாக பாதுகாப்பார். உங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள், உம்முடைய வல்லமையை பெற்ற நாங்கள், உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் யார் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து இந்த உலகத்தில் உம்மோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மேலான ஞானத்தை, மேலான ஒரு அறிவை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரையும் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை அபிஷேகத்தை ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் நம்மோடு இடைப்பட்டார். தேவ சத்தம் தொனித்தது. தேவ சித்தம் உங்களில் நிறைவேறப் போகிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டாயமாக உயிர்ப்பித்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இறுதியான கட்டத்திற்கு நாம் வந்துட்டோம். இந்த ஆராதனை முடிகிற தருவாயில நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்தில் முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். சரீரத்தில் பலகீனமானவர்கள் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்கி விடுவார். நீங்கள் அற்புதங்களை அனுபவிப்பீர்கள். ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, அகிலம் எங்கும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கே உண்டோ ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலையும் உண்டு. உலகம் எங்கும் இப்பொழுது எதிர்பாராத விதமாக விபத்துக்களும் ஆபத்துக்களும் கொலைகளும் கொள்ளைகளும் மலிந்து கிடக்கின்றன. ஆண்டவரே, நீர் இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உம்மை தவிர வேறு வழி இல்லை. பாதுகாப்பு பெட்டகத்திற்குள்ளும் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளும் இருக்கிறவர்களுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. நாட்டின் முக்கியஸ்தர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்று தெரியவில்லை. ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு எங்கள் ஆண்டவர் ரட்சா பெருமானே, எங்களை காப்பாற்றுகிறவரே. தமது பிள்ளைகளை கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றும், பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும், பல நெருக்கங்களில் இருந்து காப்பாற்றும், இயற்கை சீற்றங்களில் இருந்து காப்பாற்றும், திருதிருப்பாய் ஏற்படுகிற
விபத்துக்கள் ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றும். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற எங்கள் இராணுவம், கப்பற்படை, தரைப்படை, வான்படை என்று பல படைகள் உண்டானாலும் அவர்களையும் காக்குவதற்கு நீர்தானே அப்பா. உலகமெங்கும் இருக்கின்ற உத்தம ஊழியர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம். அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேசத்திற்கு எங்களுக்கும் பாதுகாப்பு. ஆகவே அனைத்து ஊழியர்களை நினைக்கிறேன். மார்போடு அவர்களை அணைத்துக் கொள்ளும் அப்பா. குறிப்பாக கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள், பல வழிகளில் மக்களுக்காக பாடுபடுகிற ஊழியர்கள், தொண்டு நிறுவனங்கள், ஆசீர்வதியும் சுவாமி. காடு மேடு என்று பாராமல் கர்த்தரின் திருப்பணி செய்வதற்கு போகிற மிஷனரிமார்களை நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் சிறகுகளுக்குள் மறைத்துக் கொள்ளும். வேலி அடையும் அப்பா. சிலர் சிறார்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள், சிலர் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள், சிலர் வயோதிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள். எங்கு எவ்விடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் உயர்த்தப்படுகிறதோ அவ்விடத்தில் நீர் வந்து நின்று உம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன். இப்பொழுதும் சரீரத்தில் பலவீனம் அடைந்து ஐயோ எனக்கு யார் விடுதலை தர முடியும், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நோய் 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 நோய், சிலருக்கு புற்றுநோய், கேன்சரஸ் டிசீசஸ், அவைகள் இல்லாமல் போகட்டும். கட்டிகள் மறையட்டும் சுவாமி. இது ஆரம்ப ஸ்டேஜ் என்று சொல்றாங்க. ஏது ஸ்டேஜ் ஆனாலும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் வார்த்தையில் சுகமுண்டாவதாக. அந்த கொழுப்பு கட்டிகளோ, புற்றுநோய்க்கு அறிகுறியான கட்டிகளோ, ஏது கட்டியோ மறைவதாக. நுரையீரலில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்குவதாக. இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாக. கர்ப்ப பாத்திரங்கள் சுகமாய் இருப்பதாக. கண்களில் இருக்கிற பிரச்சனைகள், கேட்கும் திறன் குறைந்து போனதினால் செவியில் உள்ள பிரச்சனைகள் அத்தனைக்கும் பரிகாரி இயேசு. கர்த்தர் தெய்வீக சுகத்தை தார். முடக்கு வாதம் அடங்கட்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் போகட்டும். எலும்பு உருக்கி நோய்களும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் தெய்வீக சுகம் பெறட்டும். தகப்பனே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. சுகம் தாரும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல நிகழ்ச்சி சீக்கிரம் நடக்கட்டும். திருமணம் முடித்து விட்டு பிள்ளை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற தம்பதியருக்கு நல்ல செய்திகள் வரட்டும். கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளை பாக்கியம் கிடைக்கட்டும். வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் தங்கள் இடங்களை விட்டு வெளி தேசங்கள், வெளி கண்டங்களுக்கு போயிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். பாதுகாப்பு தார். வியாபாரம், தொழில் செய்கிறவர்கள், தனியார், மத்திய, மாநில அரசுகளில் பணியாற்றுகிறவர்களை கர்த்தர் வேலி அடையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தை ஆளுகின்றவர்கள், அனைத்து மந்திரிமார்கள், எங்கள் இந்திய பிரதமர், எங்கள் தமிழக முதல்வர், அனைத்து மாநில முதல்வர்களை நினைக்கிறோம். அதுபோல உலகமெங்கும் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள், ஆளுகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். உம்மை கெட்டியாய் பிடித்துக் கொள்கிற எவரானாலும் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தரணும். உம் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே குறிப்பாக எங்களுடைய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை நினைக்கிறோம். அவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்பு சுகத்திற்காக வேண்டுதல் செய்கிறோம். பல இடங்களுக்கு அவர்கள் கடந்து போகும் பொழுது எந்த தாக்குதலும் சரீரப்பிரகாரமாய் உண்டாகாதபடி ஆவிக்குரிய ரீதியிலே அவரை அனல் உள்ளவராக வையும் அப்பா. அவரோடு பணிபுரிகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையாரை நினைக்கிறேன், ஆசீர்வதியும். ஏஞ்சல் டிவி நேயர்களை நினைக்கிறேன், ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வையும் அப்பா. படிக்கும் பிள்ளை செல்வங்களுக்கு தெய்வீக ஞானம் தாரும். மன தாக்கத்திற்குள் இருக்கிற மன நோயாளிகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும்.
குடும்பத்தை பிரித்துவிட எண்ணுகிற எதிர் சக்தி வல்லமைகள் அடங்கட்டும், ஒடுங்கட்டும். பில்லி சூனிய மாந்திரிக சக்திகள் அழிந்து போவதாக, ஒழிந்து போவதாக. என் தேவன் ஆளுகை செய்வீராக. பாக்கியவான் என்ற பதவியை உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்மை அறிகிற அறிவு விண்ணக தேவனினுடைய வல்லமையை பெறட்டும். பரலோக வெளிப்பாடுகள் கிடைக்கட்டும். இந்த பூமியிலே நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பது போல உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் சுத்தமுள்ளவர்களாய் உம்மை அனுதினமும் தரிசிக்க ஞான கண்களை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனைத்தான் முடிந்தது. நமது ஏஞ்சல் டிவியிலே அடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் தொடருகிறது. பாருங்கள், ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை அனுபவியுங்கள். கர்த்தர் சித்தமானால் இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அது ஒரு விடுதலையின் வேலை. எந்தெந்த காரியங்களிலிருந்து விடுதலை வேண்டுமோ சரியான ஒரு பாடத்திட்டம் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய அறிவுரையின்படியாக போதகர் சாரா ராஜன் ஜான் அந்த விடுதலையின் ஊழியத்தை செய்கிறார்கள். அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும். நீங்களும் பங்கு பெறுங்கள். உங்களுக்கு அருமையானவர்கள் ஏதாகிலும் ஒரு வழியில் விடுதலை பெற வேண்டுமையானால் இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஆராதனையை பற்றிய உங்கள் கருத்துக்கள், நீங்கள் பெற்ற நன்மைகளை எமக்கு எழுதி தெரிவிக்க மறவாதீர்கள். ஒருவேளை இந்த ஆராதனை இன்று ஏதோ ஒரு காரணத்தினால் தவற விட்டு விட்டீர்கள், ஆனால் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இதே ஆராதனை மீண்டும் ஒளிபரப்பாகும். அல்லது எமது யூடியூப், ஃபேஸ்புக் வழியாகவும் நீங்கள் இதை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை சர்வ வல்லமுள்ள தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தம் சிறகுகளுக்குள் வைத்து பாதுகாப்பாராக. God bless you.